மொட்டுகளாய், முகையாய், மலராய், அலராய் என இவ்வைந்து நிலைகளில் அகமையை உடைய மங்கைகளை ஊற்று செய்கின்ற கன்னியாகிய ஒரு கோவிலின் வழி பிறந்த இரட்சகரின் நாமத்தில் பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள். பெண்களை அழகு என்ற கண்ணோட்டத்தில் கிடைக்கிவிடுகிறது அல்லவோ இவ்வுலகு. அதிலேதான் உயரம், நிலம், உடலமைப்பு என்று எண்ணுங்கள். ஆனால் நாம் ஜெயிக்கும் முன்பே நம்மை ரூபவதியே என்று அழைத்திட்டாரே நம் நேசர். நடைமுறையில் உள்ள கேள்வி பேச்சா குடும்ப குத்து விளக்கென்று. அதுவும் சரிதான். குத்து விளக்காக மட்டுமல்ல, உலகிற்கே விளக்காம் நாம். தம் குருதியை விடுத்து நம்மை ஜெனிப்பித்த அவர், நாமும் குருதியை விடுத்து தம்மை போல் ஜெனிப்பித்திட அத்தகுதி நம்மீதும் ஈந்தப்பட்டிருக்கிறதே. வீட்டோரங்களில் கணித்து திராட்சை கொடியாம் நாம். வீட்டை கட்டுகிற புத்தியுள்ள ஸ்திரீகளாம் நாம். பலத்தை உடையாய் அலங்காரமாய் அணிந்தவர்களாம் நாம். எத்தனை எத்தனை தான் பாராட்டுகளோ. ஒரு நாளில் 16,000 வரை வார்த்தைகளை உபயோகிக்கக்கூடியவர்களாம் நாம். டேலண்ட் எல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர், எல்லாம் கிருபை. ஆமா, அது 10,000 சிறந்தவர் அவரோட ராஜ்யத்தை வசனத்தை அடக்கிய வார்த்தைகளால கற்றதுக்கு எங்களுக்கு தந்த கிருபை. ஒரு ரகசியத்தை கூறட்டுமா? பலருக்கும் தெரிந்திராத காரியம் என்றால் அது ரகசியம் தானே. முதலில் தூதனானவர் அல்ல அல்ல, தூதனானவர் என்றால் இயேசுவானவர் என்றுதானே அர்த்தம். அந்த இயேசுவானவர் முதலில் சந்தித்த நபர் யார் என்று தெரியுமா? அது ஒரு பெண்மணியை. நாமங்களிலே முதலாவதாக கற்பித்தவரும் அந்த பெண்ணை. மாம்சத்தில் வந்த இயேசுவே ஊழியர் தொடக்கத்தில் காரணியா இருந்ததும் ஒரு பெண்மணியை. மட்டுமல்லாது தாம் உயிர்த்தெழுந்த பின் காட்சியளித்ததும் ஒரு பெண்மணிக்கு. ஜாதிகளின் ராஜாக்களுக்கு தாயான சாராளாய், ஊற்றை கேட்டு ஆற்றை பெற்ற ஆகாராய், கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று ஆசீர்வதிக்கப்பட்ட ரெபேக்காளாய், இஸ்ரவேலை கட்டுவித்த லேயாளாய் ராகேலாய், இயேசுவின் வம்சகாரணியாம் தாமாராய், சத்துருவை சங்கரித்த ராகாபாய், தீர்க்கதரிசியாம் தெபோராளாய், ஜனத்திற்காக ஜீவனை கருதாது நின்ற எஸ்தராய், குணசாலியான ரூத்தாய், விசுவாசத்தினால் பெற்ற அன்னாளாய், சாகுரியத்தால் பெற்ற அக்சாலாய், சாக கொடுத்தவர்களை உயிரோடு பெற்றுக்கொண்ட ஸ்திரீகளாய், இவ் அனைத்தையும் தம் கிருபையினால் தம்முடைய இரத்தத்தின் மூலமான புது உடன்படிக்கையின் புரட்சியாளர்களாம் நாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றாக அல்ல ஒன்றாக கொலைப்பட்டிருக்கிறதே. இயேசுவை பரிமள தைலத்தினால் கவர்ந்த மரியாதை போல நாமும் அபிஷேக தைலத்தினால் ஆவியோடும் உண்மையோடும் கூட கமழ்ந்து அவரை கவர்ந்திடுவோம். ஒரு நிமிடம் தம் பார்வையில் ஆணோ பெண்ணோ என்ற பாகுபாடு இல்லாது நம் அனைவரையுமே மணவாட்டியே என்று பாவிக்கிற என் மணவாளனின் பேரன்பின் நிமித்தம் இங்கு ஆராதிக்கிற கூடின அனைவருக்குமே